பசுமை போர்த்திய ஓர் அழகான கிராமம். பறவைகளின் கீதமும் அதிகாலை பனியின் குளிர்ச்சியும் அந்த கிராமத்திற்கு ஒரு தனி அழகை தந்தன. ஊரே எழுந்து வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு வீட்டில் மட்டும் இன்னும் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. அதுதான் மலரின் வீடு. அந்த வீட்ல மீனாட்சி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மலர்னு ஒரு பொண்ணு. மலர் பார்க்க அழகா இருப்பா. ஆனா அவகிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது. அதுதான் சோம்பேறித்தனம். மலர், விடிஞ்சி எவ்ளோ நேரமாச்சு? மணி 8 ஆகுது. எழுந்திரு தாயே. சூரியன் உச்சிக்கு வந்தாச்சு என்று அவளது அம்மா மீனாட்சி கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார். ஆனால் மலர் போர்வையை இன்னும் இறுக்கமாக போர்த்திக் கொண்டு, போங்கம்மா, இன்னும் 5 நிமிஷம், கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. கனவுல நான் ஒரு பெரிய மாளிகையில ராணியா இருக்கேன். இப்போ எழுப்பி என் கனவை கெடுக்காதீங்க என்று முணுமுணுத்தாள். அம்மா மீனாட்சி கஷ்டப்பட்டு வீட்டை சுத்தம் செய்கிறார். பிறகு ஒரு மூட்டையை தூக்கிக் கொண்டு வேலைக்கு கிளம்புகிறார். மலர் அப்போதுதான் எழுந்து வந்து சாவகாசமாக உட்கார்ந்து சாப்பிடுகிறாள். மீனாட்சி அம்மா வயசான காலத்திலயும் மத்தவங்க வீட்டுல வேலை செஞ்சுதான் மலரை வளர்த்தாங்க. ஆனா மலர் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டா. அவள் சோம்பேறித்தனத்தின் உச்சத்தில் இருந்தாள். அவளுக்கு தன் துணிகளை துவைப்பது கூட பிடிக்காது. சாப்பிட்ட தட்டை கூட அப்படியே வைத்துவிட்டு சென்று விடுவாள். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்பதே அவளது தாரக மந்திரம். மலர், நான் வேலைக்கு போயிட்டு வர சாயங்காலம் ஆகும். வீட்ல இருக்கிற செடிகளுக்காவது கொஞ்சம் தண்ணி ஊத்தி வைமா. பாவம், எல்லாம் வாடி போயிருக்கு. சரிம்மா, பார்க்கலாம். யார் இப்போ தண்ணி ஊத்துறது? அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நாள் வேலை முடிந்து களைப்பாக வந்த மீனாட்சி, மகளே, எனக்கும் வயசாயிடுச்சு. கை காலெல்லாம் வலிக்குது. நீயும் கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? ஊர்ல எல்லாரும் உன்னை சோம்பேறி மலர்னு கிண்டல் பண்றாங்க. அதை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு என்று அழுதுவிட்டார். மலர் இதை கண்டும் காணாதது போல, அம்மா விடுங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்ல. எனக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நான் எல்லாத்தையும் செய்வேன் என்று அலட்சியமாக பதிலளித்தாள். ஒரு நாள் மதியம் மலர் ஒரு பெரிய புளிய மரத்தின் நிழலில் சாய்ந்து கொண்டு வெட்டியாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது ஜடாமுடி தரித்த ஒரு முதியவர் அங்கே வந்தார். அவர் மலரையே உற்று பார்த்தார். ஏமா, இவ்வளவு ராசியான முகத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி சோம்பேறியா தூங்குற? என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கு ராசி இருக்கா? ஆமாம், ஆனா அந்த ராசியை ஒரு சாபம் மூடி இருக்கு. அதை நீக்கணும்னா இந்த கிராமத்தோட எல்லையில ஒரு பழைய கிணறு இருக்கு. அது ஒரு மாய கிணறு. நீ 30 நாள் தொடர்ந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த கிணத்துல இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து உன் வீட்டு தோட்டத்துல இருக்கிற வாடின செடிகளுக்கு ஊத்தணும். 30வது நாள் காலை அந்த கிணத்தோட அடியில இருந்து ஒரு தங்கத் தவளை வெளியே வரும். அது உனக்கு ஒரு பெரிய புதையலை காட்டும். புதையலா? அப்போ நான் வேலையே செய்ய வேண்டிய அவசியமே இல்லைதானே? ஹாய் ஜாலி. கண்டிப்பா செய்றேன் தாத்தா. மலர் மறுநாள் காலை முதலாக அலாரம் வைத்து எழுந்தாள். அம்மாவுக்கே ஆச்சரியம். தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் புதையலாசை அவளை உந்தித் தள்ளியது. கிணற்றுக்குச் சென்றாள். தண்ணீர் இறைப்பது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. கைகள் சிவந்தன, மூச்சு வாங்கியது. முதல் வாரம் முழுவதும் அவளுக்கு உடல் வலி எடுத்தது. வேண்டாம், விட்டுவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் தங்கத் தவளை கிடைத்தால் அப்புறம் வேலை செய்ய தேவையில்லையே என்ற எண்ணம் அவளை தூண்டியது. இரண்டாம் வாரம் அவளுக்கு ஆச்சரியமாக உடல் வலி குறையத் தொடங்கியது. அதிகாலை காற்றை சுவாசிப்பது அவளுக்கு ஒரு புத்துணர்வை தந்தது. சீக்கிரம் எழுந்து வேலை முடிப்பதால் மீதி நேரம்
அவளுக்கு பயனுள்ளதாக தெரிந்தது. மூன்றாம் வாரம் முடிந்தபோது அவள் ஊற்றிய தண்ணீரால் அவளது தோட்டம் சொர்க்கம் போல மாறியிருந்தது. வாடியிருந்த ரோஜா செடிகளும் மல்லிகையும் பூத்து குலுங்கின. அந்த வழியாகச் சென்றவர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். யாருப்பா இது? நம்ம மலரா இவ்ளோ அழகா தோட்டம் வச்சிருக்கா? என்று ஊர் மக்கள் பாராட்டத் தொடங்கினர். மலருக்கு தெரியாமலேயே அவளது சோம்பேறித்தனம் மறைந்து சுறுசுறுப்பு குடிகொண்டது. அவளது முகம் பொலிவு பெற்றது. காத்திருந்த 30வது நாள் வந்தது. மலர் ஆவலோடு கிணற்றடிக்கு ஓடினாள். விடியும் வரை காத்திருந்தாள். ஆனால் தவளையும் வரவில்லை, புதையலும் கிடைக்கவில்லை. ஆத்திரமடைந்த மலர் அந்த முதியவரை தேடி ஓடினாள். அவர் அதே மரத்தடியில் அமர்ந்திருந்தார். தாத்தா, என்ன ஏமாத்திட்டீங்க. நான் 30 நாள் கஷ்டப்பட்டேன். ஒரு தவளையும் வரல, புதையலும் கிடைக்கல என்று கூறி அழுதாள். முதியவர் சிரித்தார். மகளே, உன் தோட்டத்தைப் பார், எவ்வளவு பூக்கள்! அதை விற்றாலே உனக்கு தங்கம் கிடைக்கும். உன் உடலைப் பார், எவ்வளவு தெம்பாயிருக்கிறாய்! முன்னாடி மாதிரி தூங்கி வழியாம எவ்வளவு அழகாயிருக்கிறாய்! உன்னை எல்லாரும் பாராட்டுறாங்களே, அந்த பெருமைதான் உண்மையான புதையல். நீ செஞ்ச அந்த உழைப்புதான் அந்த தங்கத் தவளை. மலர் தன் தோட்டத்தையும் அம்மாவின் மகிழ்ச்சியான முகத்தையும் பார்த்தாள். அவளுக்கு உண்மை புரிந்தது. தாத்தா, இப்பதான் புரியுது. உழைப்புதான் உண்மையான புதையல்னு. எனக்கு அந்த தங்கத் தவளை வேண்டாம், இந்த சுறுசுறுப்பே போதும். தங்கம், வைரம், புதையல் அல்ல, நம் கைகளால் செய்யும் உழைப்பும் அதனால் கிடைக்கும் மரியாதையும் தான் உண்மையான சொத்து என்பதை புரிந்து கொண்டாள். மலர் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாள். அன்று முதல் அவள் சோம்பேறி மலர் இல்லை. சுறுசுறுப்பு மலர் தன் அம்மாவை பெருமைப்பட வைத்ததுடன் கிராமத்திற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாள். ஊர் மக்கள் அவளை பாராட்டுகிறார்கள். அவளும் அம்மாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.